ஆர்சிபி நேற்று டெல்லி கேபிட்டல்ஸை தோக்கடிச்சு செகண்ட் WPL டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க. 204 ரன்ஸை சேஸ் பண்ணாங்க ஆர்சிபி. அதுதான் வந்து WPLலே ஹையஸ்ட் சேஸ். இதுக்கு முன்னாடியும் ஹையஸ்ட் சேஸ் ஆர்சிபி தான் பண்ணியிருந்தாங்க. WPL மட்டும் இல்லை, எனி T20 ஃபைனல்ஸில் இதுதான் ஹையஸ்ட் எவர் சேஸ். ஸோ கேப்டன் ஸ்நாக் ஸ்மிருதி மந்தானா ஒரு 87 ஒரு கேப்டன் ஸ்நாக் ஆடி ஈஸியாக கேமை கொண்டு போனாங்க. ஸோ குட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஜார்ஜ் எவால் அஸ் வெல். ஸோ 2 பேரும் ஆகி ஒரு ஈஸி வின் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் டெல்லி கேபிட்டல்ஸ் கம்பேக் பண்ணாங்க. ஸோ கடைசி ஓவர் 10 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சினாரியோவில் ராதா யாதவ் பேக் டு பேக் ஃபோர்ஸ் அடித்து ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் பால் இந்த வின்னிங் மூமெண்ட்டு கூட ஒரு ஜயோஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா கரெக்டாக பால் போடும்போது பெயில்ஸ் ரிட்டப் ஆயிடுச்சு, பால் 4 போயிடுச்சு. ஸோ அதை வந்து செலிப்ரேட் இங்கே ஆர்சிபி ஜெயிச்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 2 மினிட்டாக இருந்தாங்க. அப்புறம் தான் அது வந்து டிசி விக்கெட் கீப்பர் லிசார்லியோ கைப்பட்டு தான் பெயில்ஸ் இருந்ததுனால அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணாங்க இட்ஸ் அ லீகல் பவுண்ட்ரின்ட்டு. ஸோ எனிவே ஆர்சிபி த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் சூப்பராக விளாண்டாங்க. ஸோ அதை குரூப் ஸ்டேஜஸ் அவங்க தான் டாப் பண்ணி டேரெக்டாக ஃபைனல் வந்தாங்க, ஃபைனலையும் ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஆர்சிபி வந்து இந்த டோர்னமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டாப் டீமா ஆன் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா எலிஸ்பெரி கிடையாது, டாப் ஆர்டர் ஸ்மிருதி மந்தானா தவிர யாரும் இல்லை. கிரேஸ் ஹாரிஸ், ரிச்சா கோஷ், நடீன் டிக்ளர்னு 3 லோயர் ஆர்டர் ஃபினிஷர்ஸ் இருந்தாங்க. பட் 2, 3, 4 யாரும் இல்லை. பட் அவங்க ஒரு சூப்பரான மூவ் கிரேஸ் ஹாரிஸை ஓப்பன் பண்ண வச்சாங்க. அந்த பவர் ஹிட்டிங்கை பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இறக்கி விட்டாங்க. கிரேஸ் ஹாரிஸும் நல்லா விளாண்டாங்க. ஸோ கிரேஸ் ஹாரிஸ் அண்டு ஸ்மிருதி மந்தானா. இருந்தாலும் அந்த நம்பர் 3 ஒரு ஹோலாக இருந்துச்சு. அதுக்கு ஜார்ஜியோவால் மறுபடியும் அதுக்கப்புறம் ஒரு லேட்டரான 2-3 மேட்சஸ் கழிச்சு இறக்கி விட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரிச்சா கோஷ் ஒரு ஃபினிஷராக பார்க்காம மேலே இறக்கி விட்டு அவங்களுக்கான எக்ஸ்டெண்டட் ரோல் கொடுத்தாங்க. ஸோ டாப் 4 அப்படி கவர் பண்ணி ராதா யாதவ் கான்ட்ரிபியூஷன் வித் பேட் வந்து ரொம்ப குரூஷியல் இந்த டோர்னமெண்ட்டில். சரி 2-3 மேட்ச் நல்லா விளாண்டாங்க. தென் நடீன் டிக்ளார்க்கை பற்றி சொல்லவே தேவையில்லை. அஸ்டேக்கர் வந்து இனிஷியலாக வந்து இன்ஜுரி கன்சர்னாக இருந்தது. அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. பவுலிங் பார்த்தீங்கன்னா லோரன் பெல் எக்கானமி ரேட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் வந்து 6 கீழே தான். ஸோ கம்பெனிடு பை ஸ்ரேயங்கா பட்டேல், அருந்ததி ரெட்டி. ஸோ இப்போ ஃபைனல் டீம் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் லைக் a வெரி ஸ்ட்ராங் டீம் ஆன் பேப்பர். ஸோ ஸ்டார்டிங் பண்ணும்போது இருந்த டீமும் அவங்க ஃபைனலுக்கு வரும்போது பார்க்கும்போது இருந்த பிளேயிங் லெவனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ கம்ப்ளீட் டீம் எஃபர்ட்னு தான் சொல்லணும். ஸோ இந்த டீம் எஃபர்ட் மூலமாக 2வது WPL டைட்டில் ஜெயிச்சிட்டாங்க. 2024 WPL டைட்டில், 2025 IPL, 2026 மறுபடியும் WPL. ஸோ போத் WPL மற்றும் IPL ஹோல்டு பண்ணுற ஒரே டீம் ஆர்சிபி தான் நினைக்கிறேன்.